ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வந்து பல்க் வாட்ஸ்அப் சாஃப்ட்வேர் க்ளவுட் பேஸ்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த சைட்டோட பேர் வந்து vanov.in. ஸோ இந்த சைட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றது பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் முதல்ல லாகின் பண்ணிக்கிறேன் டேஷ்போர்டில். இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக நீங்கள் இந்த சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் வாங்க. லெஃப்ட்டில் வாட்ஸ்அப்புன்னு இருக்குது, இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சிம்ப்ளி ஆட் அன் அக்கௌண்ட்டுன்னு கொடுங்க. இதில் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை ஸ்கேன் பண்ணிக்கோங்க, லிங்க் பண்ணிக்கோங்க. லிங்க் பண்ண உடனே உங்களுக்கு திருப்பி அகைன் லெஃப்ட்டில் வாட்ஸ்அப்புக்கு வாங்க. இங்கே வாட்ஸ்அப்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பல்க் மெசேஜிங் இருக்குது, இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் ஃபஸ்ட் கான்டாக்ட்ஸில் போங்க. கான்டாக்ட்ஸில் போயிட்டு இங்கே மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இந்த கான்டாக்ட்ஸ்க்கு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெஸ்ட் 1 இல்லை டெஸ்ட் 2 கொடுத்துக்கிறேன். சப்மிட்டுன்னு பண்ணுங்கள். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளாக இங்கே அகைன் இந்த சென்டரில் இருக்கிற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே இம்போர்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் பல்காக எக்ஸல் ஷீட் அப்லோட் பண்ணணுன்னா நீங்கள் எக்ஸாம்பிள் டெம்ப்ளேட் அதை டவுன்லோட் பண்ணி அதில் நம்பர்ஸை போட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா இங்கே வயா ஃபார்ம்னு இருக்கும், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுடைய காண்டாக்ட் நம்பர்ஸை காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க, கண்ட்ரி கோடோடு போடுங்க, 91 போட்டுட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோடய நம்பர் போடுறேன், போட்டுட்டு என்டர். திருப்பி நீங்கள் வேறு நம்பர். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வேறு நம்பர்ஸ் போட்டுக்கலாம். போட்டு எத்தனை நம்பர்ஸ் போட்டாலுமே போட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இங்கே நிறைய கஸ்டமர்ஸ் நம்பர் இருக்குது. நான் வந்து ஒரு கேம்பெயின் ரன் பண்ணேன். இதில் என்ன விஷயம்னா மெயினாக இதுவே ஃபில்டர் பண்ணிக்கும், எத்தனை நம்பர் வேலிடாக இருக்குது, எத்தனை நம்பர் இன்வேலிடாக இருக்குது. ஸோ வேலிடாக இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்காங்கன்னு அர்த்தம், இது இல்லைன்னு அர்த்தம். ஸோ இது வந்து மெயின் ஃபீச்சர். ஸோ இந்த டெஸ்ட் 2 நான் டெலிட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து இதில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர் இருக்குது, அதுதான் வந்து சேட்பாட். ஸோ இந்த சேட்பாட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஏஐ பேஸ்டும் இருக்குது, நான் ஏஐ பேஸ்டும் இருக்குது. அதாவது சிம்பிளாக நான் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, ஒரு சேட்பாட் நம்ம ஸ்கேன் பண்ணோன்னே அந்த ஸ்கேன் பண்ண நம்பருக்கு உண்டான சேட்பாட் இங்கே காமிக்கும். ஸோ இங்கே நான் எப்படி வந்து ஆட் பண்ணணும்னு காமிக்கிறேன். சிம்பிளாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் டிஃபால்ட் ரெஸ்பான்ஸ் வேணுமா இல்லை நார்மல் ரெஸ்பான்ஸ் வேணுமா அதை பார்த்துக்கோங்க. இது ஆல் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் இண்டிவிஜுவல் கொடுத்துக்கலாம். ஆல் கொடுத்தீங்கன்னா உங்கள் குரூப்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த சேட்பாட் வந்து மெசேஜ் ரிப்ளை பண்ணும். அடுத்தபடியாக டைப், இதில் வந்து கண்டெய்ன்ஸ் கீவேர்ட், இந்த கண்டெய்ன்ஸ் ஹோல் கீவேர்ட் அப்படின்ற 2 விஷயம் இருக்கும். இது என்னென்னா அந்த பர்டிகுலராக அந்த கீவேர்டுக்கு மட்டும்தான் ரிப்ளை பண்ணணுன்னா இதை செலக்ட் பண்ணுங்கள். இல்லைனா அந்த கீவேர்டு நடுவில் எங்கே இருந்தாலுமே அதுக்கு ரிப்ளை பண்ணணும். அடுத்தது இந்த சேட்பாட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம், இல்லைனா பரவாயில்ல. இங்கே தான் மெயினாக வந்து நம்ம கீவேர்ட்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கஸ்டமர் வந்து சப்போஸ் உங்களுக்கு ஹாய்ன்னு பண்ணுறாங்கன்னா அந்த ஹாய்க்கு வந்து என்ன ரிப்ளை பண்ணணுன்றது நம்ம செட் பண்ணிக்கலாம். இல்லை ஹலோன்னு கொடுத்தாங்கன்னா என்ன ரிப்ளை பண்ணும், இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் ப்ரெசன்ஸ் டிலேன்னு இருக்கும். இங்கே வந்து நம்ம 1 or 2 seconds மேக்ஸிமம் 25 seconds வரைக்கும் டிலே கொடுக்கலாம். இது வந்து டைப்பிங், ரெக்கார்டிங், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டைப் பண்ணுற மாதிரி காமிக்கும் கஸ்டமருக்கு, இல்லை ரெக்கார்டிங்கிற மாதிரி காமிக்கும். நம்ம டிசேபிள் பண்ணிட்டா எதுவுமே காமிக்காது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எதுனா அட்டாச் பண்ணணுன்னா இங்கேருந்து அப்லோட் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து இங்கே பார்த்திங்கன்னா கேப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணுவோம். ஏஐ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ChatGPT வந்து கனெக்ட் ஆகிக்கும். நம்ம ChatGPTயோட API கீ போடணும். இதை எப்படி போடணும், எங்கேருந்து வாங்கணும் அப்படின்றது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் இல்லைனா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில், அதை நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ ஏஐயில் என்ன ஆகும்னா நம்ம ஏஐ ட்ரைன் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லணும், நம்ம கம்பெனியை பற்றி, நம்ம என்னென்ன ப்ராடக்ட் சேல் பண்ணுறது எல்லாமே இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து எடுத்து யார் என்ன மெசேஜ் பண்ணாலும் அவங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ரேண்டம் மெசேஜ் பை சின்டாக்ஸ் இருக்குது, இதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இங்கே வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி மெசேஜஸ் போகும். ஹாய், ஹலோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி க்ரீட்டிங்ஸ் இருக்குது, குட் மார்னிங், இதை எப்படி வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கஸ்டமர் நேம் வந்து நம்ம யூஸ் பண்ணணுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாட்ஸ்அப்லேருந்து இது வந்து எடுத்துக்கும். அவங்க நேமை எடுத்துக்கிட்டு அவங்களையே ரிப்ளை பண்ணணும். நம்ம கம்பெனி நேம் வந்து நம்ம கம்பெனி நேம் அவங்களுக்கு போகணுன்னா இந்த டேக் யூஸ் பண்ணணும். டேட் அண்ட் டைம் ஃபார்மேட்டுக்கு இந்த டேக் யூஸ் பண்ணணும். இல்லை ஏஐ யூஸ் பண்ணக்கூடாது, வேண்டாம் அப்படின்னா நம்ம ஓன் சேட்பாட் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய சேட்பாட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது கஸ்டமர்ஸுக்கு வந்து அந்தந்த மெசேஜஸ் வந்து உடனடியாக போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்னுடைய நம்பருக்கு வந்து 001 002 டைப் பண்ணிங்கன்னா ஒரு இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்ளை சேட்பாட் உடனடியாக வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். ஏஐ பேஸ்டும் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தேட் என்னுடைய பிஸ்னஸை பற்றியோ இல்லை அதை தாண்டி எது கேட்டாலும் அது பதில் சொல்லும். ஏஐ செட் பண்ணோன்னா நார்மல் சேட்பாட்னால் நம்ம என்ன கீவேர்டுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறோமோ அது மட்டும்தான் பண்ணணும். இது இல்லாமல் நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. லிங்க் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது ஒன்றும் இல்லை, நம்ம வாட்ஸ்அப்பை வந்து லிங்க் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு லிங்க் ஜென்ரேட் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு ஷேர் பண்ணோன்னா அதை கிளிக் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்துடுவாங்க. அப்புறம் ஏபிஐ இருக்குது. இந்த ரெஸ்ட் ஏபிஐ எதுக்குன்னா உங்களுடைய பில்லிங் சாஃப்ட்வேர் இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, அங்கேருந்து ட்ரிகர் ஆகி உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டட் மெசேஜஸ் போகணுன்னா இந்த ஏபிஐ யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஆட்டோ ரெஸ்பாண்டர் இருக்குங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணோம். எதனா மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பில் இருக்கிற மாதிரி தான். ஸோ இதுதாங்க இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு மந்த்லி பிளான்ஸ் அண்ட் இயர்லி பிளான்ஸ் நிறைய இருக்குது. வேணுன்றவங்க மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். இல்லைனா ஃப்ரீயாக வந்து இதில் சைன்அப் பண்ணி நீங்கள் 2 days ட்ரையல் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பை.